உங்களுக்கு கேக்குதா? கேக்குதா? அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் பெரியார். பெரியார் யார் தெரியுமா? யாருக்கு தெரியும்? பெரியார் தெரியுமா? பெரியார், தந்தை பெரியார் தெரியுமா? தந்தை பெரியார் வந்து மது பழக்கம், போதை பொருள்களை எதிர்த்து வந்து போராடி சொந்தமான 500 தென்னை மரத்தை வெட்டியிருக்காரு. எதுக்காக வெட்டினாரு? கல், மது, போதை பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு தந்தை பெரியார் வெட்டியிருக்காரு. சொந்த 500 தென்னை மரத்தை. அது இருந்தால் தானே ஏறி இறக்குவாங்க, மது கல்லுன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறையா பண்ணியிருக்காரு. பெண்கள் விடுதலைக்காக போராடியிருக்காரு. அதனால தான் அவருக்கு பெரியார்னு பேர். சேலம் மாநாட்டில் கொடுக்குறாங்க. பெண்களால் கொடுக்கப்பட்ட பட்டம் தான் தந்தை பெரியார். சரிங்களா? உட்காரு. இந்த வாய்ப்பை பேசுவதற்கு அளித்த தலைமை ஆசிரியர் சேர்மன் மாணிக்கவாசன் நடுநிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள் நடந்து தெரிந்து கொண்டு, இன்றைய காலகட்டத்தில் மது போதை என்பது மிகவும் கொடூரமாக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நமது தமிழ்நாடு என்பது வளர்ச்சி அடைந்த மாநிலம். பிற மாநிலங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைந்துள்ளது. மருத்துவத்துறை, கல்வித்துறை, அனைத்து துறைகளுமே மற்ற மாநிலம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, வட மாநிலத்துக்கு சென்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும், நமது மாநிலத்தினுடைய தரம் மிகவும் உயர்வாக உள்ளது. அதை யாராலும் மறுக்க முடியாது. இங்கே நிறைய பேர் வட மாநிலத்தவர்களை பார்த்துருப்பீங்க. வட மாநிலத்தவர்கள் அதிகமாக எங்கே பார்த்தாலும் கடைக்கு போனாலும் அவங்க தான் இருப்பாங்க. எந்த கடைக்கு போனாலும் எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருப்பாங்க. ஹோட்டலுக்கு போனாலும் அவங்க தான் சப்ளை பண்ணுவாங்க. ஃபாரின் மாதிரி அவங்களுக்கு தமிழ்நாடு ஃபாரின் மாதிரி. அவங்க நாடு அந்த அளவுக்கு தாழ்வான இதில் இருக்குது, நம்ம உயர்வான இடத்துல இருக்கோம். அது மட்டும் இல்லை, அங்கேருந்து வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, புகையில அவங்க நாட்டில் தடை இல்லை. எடுத்துக்காட்டுக்கு பீகார் மாநிலம். பீகார் மாநிலத்தை இந்த பாக்கு இருக்கிற ஹான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டொபாக்கோ, அதை சாதாரணமாக சின்ன பிள்ளையிலேருந்து போட்டு பழக்கிடுவாங்க. அவங்களுடைய கலாச்சாரம் அப்படி. நம்ம நாட்டில் அந்த பழக்கமே கிடையாது. இங்கே அதை பரப்புறாங்க. அங்கேருந்து மலிவான விலைக்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க.